யூனிஃபார்ம் ஸ்கர்ட்டோட ரெண்டு சைடையும் ரெண்டு பிரிவாக இருக்கும். சைடு ஒரு பக்கம் மட்டும் ஜாயின் பண்ணி 2 தையல் போட்டு ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கோங்க. கீழே பாட்டத்தில் வந்து நம்ம 2 இன்ச்சு விட்டுருந்தோம் அதில் மடிக்கிறதுக்கு. அது ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு போல் 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட மடித்து தைச்சிக்கோங்க முதல் மடிப்பாக. மிச்சம் வந்து 1.5 இன்ச்சு இருக்கும். அதையும் 2வது மடிப்பாக மடித்து ஃபோல்ட் பண்ணணும். 2வது மடிப்பு மடிக்கும்போது கரெக்டாக அந்த எவ்வளோ 1.25 இன்ச்சு கூட இருக்கும் அதை கழுத்தில் நம்ம டேப்பை போட்டு அளந்துக்கிட்டே என்ன செஞ்சிடணும், கரெக்டாக தைக்கணும். அளக்காமல் தைச்சிங்கன்னா மாறிடும். பட்டி முடிச்சுட்டு இப்போ சைடு இன்னொரு சைடில் ஒரு 3-3.5 இன்ச்சுக்கு ஓப்பன் மடித்து தைச்சிக்கணும் சைடில் மேலே. இதுக்கு ஜிப்பு கூட வைப்பாங்க ஒவ்வொருத்தவங்க, சைடு ஓப்பனுக்கு அந்த கொஞ்சம் தூரத்துக்கு, இல்லை 2 ஹூக்கும் வைப்பாங்க. அடுத்து துணியை 4ஆக மடிச்சுக்கோங்க. சுருக்கு வைக்கிற இடத்த மடித்து சிசர்கிட்ட பாயிண்ட் போட்டுக்கோங்க. சிசர்கிட்ட பாயிண்ட் போட்டுட்டு அந்த ஒரு பார்ட்டில் சென்டரை பார்த்துக்கோங்க. ஒரு பார்ட்டில் சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து சாக் பீஸில் மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவு 24, அதை 4ஆக டிவைட் பண்ணால் 6 இன்ச்சு. அப்போ ஒரு பார்ட்டுக்கு 6 வரணும், 6 இன்ச்சு வரணும். நம்ம ஒரு சுருக்கை வந்து ஒரு பார்ட்டுக்கு 6 இன்ச்சுன்னா ஒரு சுருக்கு வந்து 3 இன்ச்சு வர்ற மாதிரி, சுருக்கு 3 இன்ச்சு வர்ற மாதிரி ஒரு பார்ட்டுக்கு 2 சுருக்கு வச்சோம்னா 6 இன்ச்சு வந்துடும் கரெக்டாக. அப்போ மொத்த ஸ்கர்ட்டில் எத்தனை சுருக்கு வரும்? 4, 6, 8 பாக்ஸ் பிளேட்டு தான் வரும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டையும் அளந்து அந்த கரெக்டாக அந்த சென்டர், அந்த ஒரு பார்ட்டுக்கும் சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க சாக் பீஸை. அதை சிசர்கிட்ட மார்க் பண்ணிங்கன்னா ஏற்கனவே பண்ண மார்க்கிங்கும் இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அந்த எவ்வளோ அளவு வேணுமோ அதை ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. இப்போ 8 இன்ச்சு வேணும்னா என்ன செய்யணும், 4ஆக பிரித்து சுருக்கோட அளவையும் நீங்கள் கூட்டிக்கிடணும். இதே மாதிரி தான் எல்லா அளவுக்குமே நீங்கள் பாக்ஸ் பிளேட் வச்சிங்கன்னா பாவடை 4 பக்கமும் ஒன்று போல் அழகாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் துணி அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் துணி கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைங்க பழகும்போது சுருக்க தப்பாக வச்சுட்டு மிச்சம் உள்ள துணியை என்ன செஞ்சுருவாங்க, கட் பண்ணி விட்ருவாங்க. கொஞ்சம் துணியிலேயே அவங்களுக்கு தேவையான அளவை வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருவாங்க. அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா இப்படி நீங்கள் டேப்பை போட்டு அளந்துக்கிட்டே டிவைட் பண்ணி நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். இல்லை குண்டு பின்னை வச்சு கூட ஃபஸ்ட்டே குத்திக்கிடலாம். அடுத்து பாவடைக்குரிய லூப்பு அந்த பட்டி மேலே வரும்ல, அதையும் என்ன செஞ்சுக்கணும், நம்ம 2 மடிப்பு மடித்து பிசுறு இல்லாமல் தைச்சிக்கணும். தேங்க்ஸ் ஃபார்